நடிகையான சரோஜா தேவி அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் என்பது எல்லாருக்குமே பொருந்தும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சரோஜா தேவி அவர்களுக்கு பொருந்தும். அதே பார்வை, வாவ், பியூட்டிஃபுல் சொல்ல வைக்கக்கூடிய அதே உதட்டோர புன்னகை, படப்படக்கக்கூடிய அதே பட்டாம்பூச்சி கண்கள் 2K கிட்ஸின் இதயத்தை சீக்கிரமாக ஈர்த்துடும். அதே ரொம்ப க்யூட்டான குரல்னு அப்படியே இருக்காங்க. 60களில் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த நடிகை சரோஜா தேவி. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினின்னு 3 ஸ்டார்களுக்கு நாயகியாக நடித்து ரொம்பவே டாப் ஸ்டாராக வலம் வந்தவங்க. சிவாஜி சரோஜா தேவி நடிப்பில் தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் படமான புதிய பறவை ரிலீஸ் ஆகி 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 60 ஆண்டுகள் ஆனாலும் புதிய பறவை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. பெங்களூரில் சரோஜா தேவி அவர்கள் வசித்து வந்தாங்க. புதிய பறவை படம் வெளியான போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததை அவங்க பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே கொடுத்த பழைய பேட்டி ஒன்று தான் இப்போ சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி மூவரில் யார் பெஸ்ட்டு ஜோடி, மனநிறைவை கொடுத்த படம் எது அப்படின்னு அவரிடமே கேட்டப்போ, நான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பேன், தூங்கி எழுந்ததுமே கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன், சினிமாவில் எந்த அளவுக்கு பிஸியாக இருந்தேனோ அதே மாதிரி இப்போவும் பிஸியாக தான் இருக்கிறேன், அலுவலக பணிகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, தேவையான நேரங்களில் நான் ஓய்வு எடுக்கிறேன், சென்னையை என்னால் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்பப்போ அடிக்கடி நான் சென்னைக்கு வந்துட்டு தான் போகேன் அப்படின்னு ரொம்பவே அவங்க பேசக்கூடிய அந்த குரல்லையே உற்சாகம் தெரியும். புதிய பறவை எனக்கு ரொம்பவே பிடித்த படம். 60 வருஷம் ஆகிடுச்சுன்னு எனக்கு யோசிக்கவே தோணலை. புதிய பறவை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். ஏன்னா மிகப்பெரிய ஹிட்டு. சிவாஜி, சவுகா ஜானகி, MR ராதா, நாகேஷ், மனோரமானு படத்தில் நடித்த எல்லாருமே பெரிய நடிகர்கள். கால்ஷீட்டே கிடைக்காத அளவுக்கு எல்லா படங்கள்லையுமே பிஸியாக இருந்தாங்க. ஆனால் புதிய பறவைக்காக நாங்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்தோம். அதனால் இப்போ வரைக்கும் கொண்டாடப்படுது. அந்த பாட்டில் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு குரவை மாற்றிருப்பேன். இப்போவுமே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பாட்டு இன்னும் என்னுடைய காதுகளில் ஒலிச்சிருக்கு. அந்த பாடல் கலர்ஃபுல்லாக ரசிக்கும்படியாக அமைஞ்சது. இவ்வளோ பயங்கரமான காதல் த்ரில்லர் படமான ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போவுமே நான் எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி பேசுகிறத நிறுத்துறதே கிடையாது. கன்னடம், தமிழ்னு ரொம்ப பிஸியாக நடித்த காலகட்டம். என் கால்ஷீட்டை எல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. புதிய பறவை படத்தை சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்தது. சிவாஜி சாரோட தம்பி சண்முகம் தான் எங்கள் அம்மா கிட்ட புதிய பறவைன்னு படம் எடுக்கிறோம், நாயகியா சரோஜா தேவி அவர்கள் நடித்தா நல்லாயிருக்கும்னு கேட்டார். அம்மா, சரோஜாவுக்கு நிறைய படங்கள் இருக்குது, இப்போ கால்ஷீட் கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, காதலியாகவும் இருக்கணும், துப்பறியும் போலீஸாகவும் இருக்கணும், அதுக்கு சரோஜா தேவி நடித்தாதான் கரெக்டாக இருக்கும்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தேதியை கொடுத்தாங்க அம்மா. அப்படி நான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதே போல் புதிய பறவை படத்தில் சிவாஜி அவர்கள் கோபால்னு நீங்கள் செல்லமாக கூப்பிடுறது அத்தனையும் நடிப்பா அப்படின்னு கேட்குறது எல்லாமே மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் சவுகா ஜானகி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு அவங்கள பற்றியும் பேசியிருந்தாங்க. அதே போல் எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள் எல்லா படத்துலையும் நாங்கள் நடிப்போம். அதே போல் ஜெமினி அவர்கள் கூட நடிப்போம். எம்ஜிஆர் சாரோட 26 படங்கள் நடிச்சிருக்கேன். எப்போவுமே எனக்கு அவர் பெஸ்ட்டு ஜோடியாக இருப்பார். சினிமா மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் அவர் ஹீரோ தான். நல்ல உள்ளத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லுவார், அதை செயல்படுத்தவும் செய்வார். 1 2 எல்லா விஷயமும் அவர்கிட்ட பிடிக்கும். சிவாஜி அவர்கள் ரொம்ப டிசிப்ளினை கடைபிடிப்பார். 7 மணிக்கு ஷூட்டிங்னா ஷார்ப்பாக வந்துடுவார் அப்படின்னு அவங்க கூட நடித்த நடிகர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரோஜா தேவி அவர்களை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடு அவங்களுடைய மறைவு இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பேரிழப்பாக எல்லோருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவர்களின் ஆன்மா சாந்தி கடவுளை வேண்டிக்கலாம்.